ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்லைடர் அண்ட் அக்கார்டியன். ஸ்லைடர் அண்ட் அக்கார்டியன்னா என்ன, வெப்சைட்டில் எங்கே யூஸ் ஆகும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் நேபான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நம்ம ஒரு நார்மல் வெப்சைட்டுக்கு தேவையான ஹெட்டர், அதாவது மெனு, நேபார் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் நேபாருக்கு அடுத்த செக்ஷன் ஆன ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. நார்மலா ஒரு இமேஜ், அதுக்கு மேல டெக்ஸ்ட், அந்த மாதிரி ஒரு பேனர் செக்ஷன் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒரு ஸ்லைடரா வைப்பாங்க. ஸ்லைடர் அப்படின்னா ஒரு இமேஜும் டெக்ஸ்ட் இருக்கும். அடுத்து அது ஸ்க்ரால் ஆகி சைடில் போனதுக்கப்புறம் இன்னொரு இமேஜும் இன்னொரு டெக்ஸ்ட் வரும். அது ஸ்க்ரால் ஆகி நீங்கள் இந்த அமேசான், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ், வெப் சீரிஸோட இதெல்லாம் ஸ்லைடில் போட்டிருப்பாங்க. அப்படியே 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ஸ்லைட் ஆகி ஸ்லைடாகி ரிட்டர்ன் அதே இது வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் டிசைன் பண்ணணும் நம்ம வெப்சைட்டுக்கு அப்படின்னா நம்ம இந்த அதை தான் ஸ்லைடர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லைடர் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இந்த ஸ்லைடருங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக நம்மளே கூட கோட் எழுதலாம். ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS வச்சு. இல்லை ஆல்ரெடி நிறைய பிளக்இன்ஸ், தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ்லாம் இருக்குது, அதுலேருந்து யூஸ் பண்ணலாம். பேசிக்காக நம்ம வந்து எப்போவுமே ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறப்ப எப்படியும் ஒரு சிஎஸ்எஸ் லைப்ரரி ஃப்ரேம் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபவுண்டேஷன், பூட் ஸ்ட்ராப்பு, இல்லை டெய்ல்வின் சிஎஸ்எஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ரீசன்ட் டைம்ஸில் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் பூட் ஸ்ட்ராப் தான் கொஞ்சம் அதுக்கு முன்னால் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் நம்ம இந்த ஸ்லைடர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூட் ஸ்ட்ராப்போட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கரண்ட் வெர்ஷன் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா வெர்ஷன் 5.3 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட சிஎஸ்எஸ் ஃபைலும் ஜேஎஸ் ஃபைலும் நமக்கு சிடிஎன்ல நம்ம கால் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்பில்ட்டாக வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப காமன் அண்ட் ஈஸி வே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ப்ராஜெக்ட் வைஸ் இப்படி பண்ண மாட்டாங்க. நோட், ஆங்குலர் இந்த மாதிரி வர்றப்ப டிபெண்டன்சிலாம் வந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க. இல்லைனா ஃபைல் நம்ம கால் பண்ணி பிஎஸ்பி மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்னால் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி லோக்கல்லே வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லைடர். ஸோ ஸ்லைடருக்கான கோடு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இந்த டாக்ஸ் போயிட்டு காம்பனன்ட்ஸ் போகணும். காம்பனன்ட்ஸில் இந்த கரோசல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரோசல் தான் ஸ்லைடர். கரோசல் கரோசல் ஸ்லைடர் எல்லாம் ஒரே இதுதான், ஒரே நேம் தான். ஸோ இதில் பாருங்கள், இந்த ஸ்லைடர் வந்து இந்த பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, அப்புறம் கிளிக் பண்ணால் செகண்ட் ஸ்லைடு ஆகுது, செகண்ட் இமேஜ் வருது, அப்புறம் கிளிக் பண்ணால் தேர்ட் இமேஜ் வருது. இந்த மாதிரி நிறைய கோட் ஸ்னிப்பெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்லைடர். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி 3 டாட்ஸ் வச்சு வருது, இதை கிளிக் பண்ணால் மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ்க்கான ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ, உங்கள் டிசைன்ஸ்க்கு எது நல்லா இருக்குமோ, இல்லை உங்கள் பிஹெச்டியில் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய இது இருக்கு பாருங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த பூட் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா, இங்கே கால் பண்ணுற வேர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்ஷன் வந்து 5.3 இல்லை வேறு வேர்ஷன் இருக்குது, 3, 4, அதுலேயே சப் வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த வேர்ஷன்ஸை கால் பண்ணிவிட்டு டாக்ஸில் போய் இந்த கோட் எடுக்கிறப்ப வேற ஒரு வேர்ஷனுக்கான கோட் எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனிப்பாக பண்ணிக்கோங்க. நீங்கள் வேர்ஷன் 5 எடுக்கிறீங்கன்னா வேர்ஷன் 5ல இருக்கிற டாக்ஸில் போயிட்டு இருக்கிற கோட் எடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகாது. ஸோ நான் சில இமேஜஸ் வச்சுருக்கேன், அந்த இமேஜஸ் மட்டும் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன்.
நான் வந்து WebP அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட் யூஸ் பண்றேன். நீங்க JPEG, PNG எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி JPEG தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பூட்ஸ்டாப் கோடுங்கிறதுனால அதோட கிளாஸ் நேம்ஸ், அதுக்கப்புறம் பை டிஃபால்ட் பூட்ஸ்டாப் கிளாஸ் நேம்ஸ், இந்த அல்ட்லாம் நம்ம டெக்ஸ்ட் நம்ம மாத்திக்கணும். இந்த பூட்ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நமக்கு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆயிரும். ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் நம்ம அந்த கோட்ல சேஞ்ச் பண்ண கத்துக்கணும். எது எது எதுக்கு, இந்த கிளாஸ் எதுக்கு, இந்த ஆக்டிவ்னு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் டீபக் பண்ணி கத்துக்கணும். அப்படின்னா தான் நீங்க இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இதுல இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட சேஞ்சஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக உங்களோட ஆரோ வேற ஒரு ஆரோ வாங்கினா அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கிறத நீங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ போட்டோம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபைலு. ஸோ நான் வந்து ஒரு இமேஜ் இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, பெருசாக இருக்கா. ஸோ செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜில் ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, என்ன ப்ராப்ளம், ஓகே புரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து ஒரு வேற ஃபார்மட் ஃபைலு. இப்போ வருது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து இப்போ பாருங்க, ஸ்லைடருங்கிறது என்னது, இமேஜ் வந்து கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிடைச்சிருச்சு. ஆனா இந்த வியூ வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. கரெக்டா? இந்த மாதிரி தான் உங்களுக்கும் உங்களோட இமேஜஸ் போடுறப்ப இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ், ஹைட் அண்ட் வித் ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்க வந்து அதை நீங்க சிஎஸ்எஸ் மூலயமா நீங்க சால்வ் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, சில ஸ்டைல்ஸ் எழுதி அதை நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். இந்த மாதிரி கண்டெய்னர் கிளாஸுக்கு நீங்க முதல்ல ஹைட் வித் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து வித் 100% அந்த மாதிரி கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு குட் வே ஆஃப் கோடிங். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, வித் வந்து ஒரு 75% வச்சுக்கிறேன். மேக்ஸ் வித் வச்சுக்கிறேன். மேக்ஸ் வித் 75%. அப்புறம் மார்ஜின் சென்டர் லைன் வேணும்னு சொல்லிட்டு மார்ஜின் 0 பிக்சல் ஆட்டோ கொடுத்துக்கிறேன். ஒரு மேக்ஸ் ஹைட்டும் செட் பண்ணிடுறேன். ஒரு 800 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து எனக்கு கட் ஆனாலும் ஓகே அப்படிங்கிறதுனால ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் கரோசல் ஐட்டமில் வர இமேஜ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து வித் வந்து 100%. ஹைட் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஹைட் வந்து ஆட்டோன்னு கொடுத்துக்கலாம் நம்ம. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. ஹைட் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 800 வேண்டாம், ஒரு 650 வச்சுக்கலாம். 650. ஹைட் இன்னும் குறையல, ஏன்னு பார்க்கலாம். நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஸ்டைல்ஸ்ல போயிட்டு வித் 100%. ஓகே, 650 பிக்சல். ஓகே, 650 சரி இல்லை, நிறைய கட் ஆகுது. நார்மலா நீங்க வந்து இந்த பேனருக்கான இமேஜ் வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க இப்பதான் ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு பிஎஸ்டி இல்லைன்னா ஒரு ஃபிக்மா ஃபைல் கொடுத்துருவாங்க. அதுலயே நீங்க பேனருக்கு யூஸ் பண்ண வேண்டிய இமேஜஸ் இருக்கும். அது கரெக்டான ரெசல்யூஷன் ஹைட் வித்ல தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸ் தான் நீங்க எழுதுவீங்க. இந்த மாதிரி ஹைட் வித்லாம் நீங்க செட் பண்ண தேவையில்லை.
ப்ராப்பரா அந்த இமேஜை நீங்க அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாலே ப்ராப்பரா அந்த பிஎஸ்டில அந்த ஃபிக்மாலே இருக்கிற அதே மாதிரி நமக்கு இங்க வந்துடும். ஸோ இது வந்து நம்ம ரேண்டமா இமேஜஸ் போட்டு ட்ரை பண்றதுனால இந்த மாதிரி இருக்கு. நீங்க ப்ரொஃபஷனலா பண்றப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இமேஜை கொஞ்சம் இந்த கண்டெய்னர் விட்ட வந்து 70 வச்சுட்டு மார்ஜின் 0 பிக்சல் ஆட்டோ கொடுத்து அதை சென்டர் லைன் பண்ணி இந்த ஸ்லைடர் வச்சிருக்கேன். இந்த ஸ்லைடர்லயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்ல எங்கெல்லாம் ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நார்மலா ஹீரோ செக்ஷன், அதாவது மெனுவுக்கு அடுத்து வர ஹீரோ செக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிமோனியல் செக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ், இந்த பிளிங்கிட் அப்புறம் ஸ்விக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதோட ப்ராடக்ட்லாம் காட்டுவாங்க, அந்த இடத்துல ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நார்மலாகவும் நீங்கள் வந்து எந்த ஒரு இது பண்ணாலுமே ப்ராடக்ட்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா அதை வந்து லிஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் ஒரு 3 ப்ராடக்ட் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் 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 புது புது ஒரு ஒரு ப்ராடக்டாக வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, அதிகமாக யூஸ் ஆகும். நம்ம இதுக்கான கோடு பூட் ஸ்டாப்பில் மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து வேற நார்மலாக கோட் பென் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் வந்து ஒரு நியூ டிசைன் ஆஃப் ப்ராடக்ட் லிஸ்டிங்க்கு ஒரு ஸ்லைடர் பண்றேன்னா, அதோட கோட நாங்க அங்க நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க அந்த மாரி வேற ஒருத்தங்க இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ண கோட் கூட நம்ம அதுல காமிக்கும். நம்ம அத கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நீட் என்னவோ அதுக்கு ரெலவென்ட்டான ஸ்லைடர்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். பட் அதுக்கான இந்த மாரி இண்டிவிஜுவல் எழுதுற கோட்னா, அந்த HTML, CSS, JavaScript அதுக்கான கோடிங்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்ல போட்டு இன்கார்பரேட் பண்ணி நம்ம ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் நம்ம மாத்திரம் இருந்துச்சுன்னா அதை நம்ம மாத்திக்கணும். இல்லை இந்த மாதிரி லைப்ரரிஸ் போகிறோம், பூட் ஸ்டாப் இல்லைன்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இல்லைன்னா அவுல் கொரோசன் சொல்லிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒன்று கால் பண்றோம்னா அதோட மெயின் ஃபைல் நம்ம இதுல கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லிங்க் சிஎஸ்எஸ் ஃபைலு ஜேஎஸ் ஃபைல் அதை நம்ம கரெக்டாக கால் பண்ணி அதுக்கு தேவையான கோடிங்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்த மாதிரியே நம்ம கால் பண்ணோம்னா மேக்ஸிமம் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்லைடர் பார்த்துட்டோம். அப்புறம் அக்கார்டியன் சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த அக்கார்டியன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லைடருங்கிறது ஒரு வெப்சைட்ல எங்க யூஸ் ஆகும், எங்க இருக்குங்கிறத சொன்னோம். அதே மாதிரி இந்த அக்கார்டியன் செஷனும் மோஸ்ட் ஆஃப் த எல்லா சைட்லயும் இருக்கும். பட் அதுக்கான நேம் மட்டும் நமக்கு தெரியாது. இந்த அக்கார்டியன்ங்கிறது என்னன்னா, நீங்க வந்து இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் எஃப்ஏக்யூ செஷன் சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் விற்கிற ஒரு வெப்சைட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்ல வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறீங்க, இல்ல மெனூஸ்ல எங்கேயாச்சும் என்ன இருக்கும்னா, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், அதாவது இந்த கோர்ஸ பத்தின ஒரு யூசர் வந்து அவனுக்கு என்னென்ன டவுட்ஸ் வரும். இந்த கோர்ஸோட பிரைஸ் என்ன? இதோட டியூரேஷன் என்ன? இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் தருவீங்களா? இந்த மாரி சில யூசருக்கு தேவையான கொஸ்டின்ஸ அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு டவுட்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டின், அதுக்கான ஆன்சர், அதுக்கு ஒரு அதே மாரி கொஸ்டின்ஸ் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு எஃப்ஏக்யூ செஷன்னு ஒண்ணு நெறைய வெப்சைட்ஸ்ல போடுவாங்க. ஸோ அத வந்து இந்த அக்கார்டியன் யூஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ நம்ம இதே மாரி அக்கார்டியன நம்ம பூட்ஸ்ட்ராப்லேருந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் போயிட்டு அக்கார்டியன் ஃபர்ஸ்ட்டே இருக்கு பாருங்க. ஆல்ஃபபெடிக் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அக்கார்டியன். இந்த மாரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சர் உள்ள இருக்கும். அத நம்ம வந்து இங்க ஒரு ஐகான் மூலியமா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப நான் 3 கொஸ்டின் ஓப்பன் பண்ணா, 2ண்ட் கொஸ்டின் ஆல்ரெடி ஓப்பன் இருந்துச்சுன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாரி நீங்க எங்கேயாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அதுக்கு பேர் அக்கார்டியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலயுமே பூட்ஸ்ட்ராப் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு காம்போனன்ட்க்கு நெறைய வேரியேஷன்ஸ் குடுப்பாங்க. அந்த வேரியேஷன்ஸ்ல உங்களோட வேரியேஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ, அத நீங்க கரெக்ட்டா அதுக்கான கோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்க கொஞ்சம் இத வந்து உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, எந்த கோடு இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது? இது கிளிக் பண்ணா எப்படி ஓப்பன் ஆகுது? அதுக்கான கிளாஸ் நேம்ஸ் எங்க ஆட் பண்றாங்க? இந்த கிளிக் ஈவென்ட் மாரி எங்க யூஸ் பண்றாங்கங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் இதுல பெட்டரா நீங்க சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அத நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோட காப்பி பண்ணிட்டோம். இங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணலாம்.
இந்த அக்கார்டிங்க்கு சும்மா மேலேயும் கீழேயும் மார்ஜின் பேடிங் இதே மாதிரி நம்ம இதோட சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். மேலே கொடுத்த மாதிரி மார்ஜின் டாப்லேயும் பாட்டம்லேயும் சில ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். மார்ஜின் பாட்டம் ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஏரோ மார்க்குக்கு போல ப்ளஸ் ஐக்கான் இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஐக்கான் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னா எப்படி மாற்றணும், அது எந்த இடத்துல இருக்குது, அதுக்கான கிளிக் ஈவெண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மாற்றணும். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இந்த பூட்ஸ்அப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் தெரியும். இந்த டேட்டா பிஎஸ் டாகுல்னா என்ன, இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த அக்கார்டியன்ங்கிறது தான் பேசிக்காக இந்த எஃப்ஏக்யூ செஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான nav பார் பார்த்துருக்கோம், ஸ்லைடர் பார்த்துருக்கோம், அக்கார்டியன் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு அடுத்து வர வீடியோஸில் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்லைடர்ஸும் போடுறேன். ஸோ உங்களால ஈஸியாக ஒரு வெப்சைட்டை இந்த பூட்ஸ்ட்ராப் மூலயமா ஈஸியாக சீக்கிரமாக உங்களால் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு கவர் பண்ண டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் இன்னும் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.